ஒரு டாபிக் வந்து ஹாமில்டோனியன் கிராஃப். முதல் பார்த்தோம் நம்ம என்ன ஆய்லரின் கிராஃப் பார்த்தோமா. இப்போ ஹாமில்டோனியன் கிராஃப். ஒரு கிராஃபை ஹாமில்டோனியன் கிராஃப்னு சொல்லணும்னா அதில் ஹாமில்டோனியன் சைக்கிள் எக்ஸிஸ்ட் ஆகும். ஹாமில்டோனியன் சைக்கிள் எக்ஸிஸ்ட் ஆகும். ஹாமில்டோனியன் சைக்கிள் என்னன்னா ஒரு கிராஃபில் எத்தனை வெர்டிசஸ் இருக்கோ அந்த எல்லா வெர்டிசஸும் கவர் ஆகிற மாதிரி ஒரு சைக்கிள். சைக்கிள்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டார்ட் பண்ற பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லயே வந்து ரீச் ஆகணும். இருக்க எல்லா வெர்டிசஸையும் கவர் பண்ணணும். எட்ஜஸ் கவர் பண்ணா ஐலரின் கிராஃப். வெர்டிசஸ் கவர் பண்ணாங்க ஹாமில்டோனியன் கிராஃப். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். 1 to 2 2 to 5 5 to 4 7 4 4 to 3 3 to 1 இருக்க எல்லா வெர்டிசஸையும் கவர் பண்ணி ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்ல ரீச் ஆயிடுச்சு. இதுக்கு பேரு ஹாமில்டோனியன் கிராஃப் சைக்கிள். ஹாமில்டோனியன் சைக்கிள் ஒரு கிராஃப்ல எக்ஸிஸ்ட் ஆனாக்கா அந்த கிராஃப்க்கு பேரு ஹாமில்டோனியன் கிராஃப். நீங்க டெஃபினேஷன் இந்த மாதிரி இருக்கு. A graph is said to be Hamiltonian graph if all the vertices are covered by a path except the initial and final vertices. ஏன்னா initial and final vertices வந்து சேமா இருக்கணும் ஒரு சைக்கிள்ல. இந்த தியரம் if G is a PQ graph, P greater than or equal to 3, conditions will become such that the degree of U plus degree of E is greater than or equal to P for every pair of U non-adjacent vertices in G. Then G is a Hamiltonian graph. இப்போ நம்ம இஃப்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அசியூம் பண்ணிக்கிறோம். என்ன போட்டோம்? G is a Hamiltonian graph. First if condition என்ன? G is a PQ graph. Yeah. Not adjacent vertices in G. இதுவரை எழுதிட்டு இதுக்கு அடுத்த லைன்ல UV-னா என்ன? நான் adjacent vertices in G. இது அடுத்த லைன்ல நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும்? G is a Hamiltonian graph. நம்ம இத வந்து என்ன எடுத்துக்க போறோம்னா கான்ட்ரடிக்ஷன் மெத்தட்ல ப்ரூவ் பண்ண போறோம். G is non-Hamiltonian எடுத்துக்கிறோம். G is non-Hamiltonian எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் அசியூம் பண்ணுறோம். G is maximal non-Hamiltonian. Let G is maximal non-Hamiltonian graph. அது என்ன மேக்ஸிமல்? அதாவது ஒரு கண்டிஷன் இருக்கும். ஹாமில்டோனியன் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன் உங்களுக்கு தெரியும்? என்னது? எல்லா வெர்டிசஸையும் கவர் பண்ணி ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்க்கு ரீச் ஆகும். ஹாமில்டோனியன் ஒரே ஒரு எட்ஜை மட்டும் நான் ஆட் பண்ண அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த மாதிரி இருந்துச்சுனாக்க அது பேர் மேக்ஸிமம். நான் ஹாமில்டோனியன் கிராஃபா இருக்கும் ஒரு கிராஃப். அதுல ஒரே ஒரு எட்ஜை மட்டும் நான் ஜாயின் பண்றப்ப எனக்கு அந்த கிராஃப் எப்படி மாறிடும்னா ஹாமில்டோனியனா மாறிடும். இதுக்கு பேர் மேக்ஸிமம் நான். இங்க எடுத்துருக்கு GBN மேக்ஸிமம் நான் ஹாமில்டோனியன் கிராஃப். அப்ப ரெண்டு வெர்டிசஸ் வந்து கனெக்ட் ஆகும். ஒரு எட்ஜை ஆட் பண்ணோம்னா எங்க ரெண்டு வெர்டிசஸ்க்கு நடுவில் தான் ஒரு எட்ஜை கொண்டு வருவோம். இப்போ ரெண்டு வெர்டிசஸ் வந்து கனெக்ட் ஆகல. அதை பற்றி நீ சொல்ல போகிறாங்க. U, B, two non-adjacent vertices in G. G ல ஒரு non-adjacent
இப்போ யூவி கனெக்ட் ஆகிற மாதிரி பார்த்தோம்னா this implies G plus UV is a Hamiltonian graph கிடைச்சிருமா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது இருக்கு, இது U, இதுதான் G. இது நான் ஹாமில்டோனியன். இப்போ இந்த இடத்துல இந்த எட்ஜை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா இது ஹாமில்டோனியனா மாறி இருக்கும். இங்கே இருக்குது நான் ஹாமில்டோனியன். ரெண்டு வெர்டிசஸ் கனெக்ட் ஆகல, அதுக்கு பேரை கொடுத்தாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப்பு இந்த லைனை கனெக்ட் பண்ணோம்னா இது ஹாமில்டோனியன் கிராஃபாக மாறிடும். இது போக G எப்படி இருக்கு? இதுல இருக்கு ஒரு பாத் இருக்கா? U1 2V. இது ஒரு ஹாமில்டோனியன் பாத்னு சொல்லலாமா? சொல்லலாம். இது பாத். V க்கு அடுத்து U வந்ததுன்னா இது ஹாமில்டோனியன். V க்கு அப்புறம் U வரல. எதுல இல்ல? in G. V க்கு அப்புறம் U எதுல வரும்? G plus U ல வரும். அதாவது இதுக்கு அப்புறம் எப்படி வரும்? U1 2, U in G plus UV ல U வரும். வெறும் G ல U வரல. வராது. ஏன்னா G is non-Hamiltonian. G plus UV is Hamiltonian. அடுத்த லைன்ல நம்ம என்ன எழுதணும்னாக்க U பதிலா U1 கூட எடுத்துக்கலாம். U is equal to U1 U2 etc. ஏதோ ஒரு ஸ்டேஜ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது உங்களுக்கு போட்டுருக்கேன். இப்போ இங்கே ஏதோ போட்டுருக்கேன். UP is a Hamiltonian. அந்த V பார்த்தா மாஸ் வெர்டெக்ஸ் வந்து V பார்த்தா இதான் V what அடுத்து என்ன செய்யணும்னா ஒரு ரெண்டு செட் இருக்கிற மாதிரி எஸ் அப்படின்னு T இந்த எஸ்ல அதாவது ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் கூட என்னென்ன கனெக்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் என்ன? யூவா? யூ கூட எதெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அதெல்லாம் எஸ்ல கொண்டு வந்து கனெக்ஷன். இங்கே இப்போ யூஜே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யூக்கும் யூஜேக்கும் ஒரு எட்ஜ் இருக்கு. யூக்கமா யூஜே பிளாஸ் சரியா? அடுத்து யூஜே இங்கே வரும் எப்பன்னா வீக்கமா யூஜே மைனஸ் 1 எஸ் இது நம்ம எடுத்துக்கிறோம். இந்த எஸ்ஸுக்கும் டீக்கும் காமனா எதனா எலமெண்ட் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். எஸ் இன்டர்செக்ஷன் இதுல ரெண்டு ப்ரூவ் பண்ண போனோம்னா என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கிளைம் வந்து எஸ் இன்டர்செக்ஷன் டி இஸ் ஈக்குவல் டு என்டி இன்டு எஸ்ஸுக்கும் டிக்கும் இன்டர்செக்ஷன் எழுதுறோம். நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா எஸ் இன்டர்செக்ஷன் டி ஏதாவது ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கிறோம். யூகே if UK belongs to S intersection T. இப்போ இன்டர்செக்ஷன்னால என்ன S இருக்கும் T ல இருக்கும். This implies UK belongs to S and UK belongs to T. UK belongs to S னா S ல இருக்கறதுனா எதுல கனெக்ட் ஆயிருக்கணும்? U U ல ல கனெக்ட் ஆயிருக்கணும். அப்ப U, UK அப்படின்னு ஒரு எட்ஜ் வரும். belongs to இங்க UK வந்து B J UK வந்து D ல இருக்கறதுனா நமக்கு என்ன வரும்? V, U human okay K minus 1 அப்படின்னு ஒரு
எட்ஜ் வரணும். இந்த மாதிரி எட்ஜ் வர மாதிரி ஒரு கிராஃப் போடுறோம். ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் என்ன u, அது நம்ம வந்து u1 அடுத்து u2 a போட்டுறோம். லோ ஸ்டேஜ் மாதிரி போடுறோம் வச்சுக்கோங்க. இது uk minus 1 k minus 1 uk minus 1 அடுத்து uk வா uk UK. இது போட்டுறோம். அடுத்த ஸ்டெப் u minus இது வந்து v up யா yes sir. UP. அதுக்கு முத இப்போ பாயிண்ட் நம்ம இங்க என்ன சொல்றோம் u, uk belongs to e. இது u, இது u. UK. இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கு. அடுத்து v, UK minus v இருக்கு. UK minus. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோமா பார்த்துல. ஆமாம் சார். அப்ப இதுக்கு இடையில எல்லாம் லைன்ஸ் இருக்கும். இதெல்லாம் இங்க சொல்லி பார்த்து இப்போ பாருங்க u வந்து u1 னு கன்சிடர் பண்ணலாம். u அடுத்து u2 uk அப்படியே எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கு. இந்த UK. இடத்துல வச்சுக்கோங்க u K minus எக்ஸெட்ரா uk minus 1 அடுத்து uk minus 1 ஸ்ட்ரெயிட்டா இங்கே போயிடும். B. கீழ இருந்து அடுத்து இங்க uk வரும். Etc. UK. uk வந்து திரும்ப U. ஸோ யூல ஸ்டார்ட் பண்ணி Uல முடியுது. யூல முடியுது. அப்போ இது பேர் என்ன Hamiltonian cycles ஹாமில்டோனியன் Cycle. சைக்கிள் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த கிராஃபுக்கு பேர் ஹாமில்டோனியன் Graph. graph நம்ம எடுத்துக்கிறது g வந்து என்னது நான் Non. ஹாமில்டோனியன் கிராஃப். uv அட்ஜசன்ட் ஆகல. uv இங்க கனெக்ட் ஆயிருந்தா அதுக்கு பேர் g plus uv yes uvங்கிறது Connect ஆகல. கனெக்ட் ஆகல. அப்போ இதுதான் என்னது G. என்ன வரும் எழுது. therefore g is a Hamiltonian graph simple Hamiltonian graph. This is contradiction to our assumption. Therefore s intersection t is equal to ft. இந்த இடத்துல வந்து என்ன போடுறீங்கன்னா e of g ன்னு போட்டாலும் வந்துரும். e of g நம்ம இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் G plus. uv ஆட் பண்ணிருக்கோம். அதாவது இப்ப இருந்தா இது ஹாமில்டோனியன் சொல்லிருக்கோம். மத்த எந்த இடத்துல இங்க UVHF சொல்லவே இல்லை. சரியா? இது புரியுதா? புரியுது. கிளைம் 1. கிளைம் 2 என்னன்னா S-ஐயும் T-ஐயும் நம்ம யூனியன் பண்ணணும். அதாவது கார்டன் ஆஃப் S-யும் T. This is less than T. p இந்த மாதிரி எடுக்கலாம். R less than or equal to P minus 1. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஸோ நமக்கு தெரியும் டிகிரினா என்ன பேசிக் கான்செப்ட். ஒரு வெர்டெக்ஸ்ல எத்தனை எட்ஜ் வந்து கனெக்ட் ஆகுதோ அதுக்கு பேர் தான் டிகிரி. Degree. அந்த வெர்டெக்ஸ் பை டிகிரி. இப்போ இங்க S ன்னு ஒரு செட் இருக்கு. இந்த செட் எதை பேஸ் பண்ணிருக்கு? U. யூல எத்தனை வெர்டெக்ஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகுது, அதாவது எத்தனை எட்ஜ் வந்து கனெக்ட் ஆகுதோ அந்த வேல்யூவும் எஸ்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுவும் Equal. ஈக்குவல். இதுல என்ன சொல்லலாம்? S is equal to degree of u சொல்லலாமா? ஆர்டினல் ஆஃப் S. S உடைய எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்கோ அதுதான் Degree of u. இங்கே அதே மாதிரி B. T ஆர்டினல் ஆஃப் T is equal to Degree of Degree of B. T சொல்லலாமா? V of S. அடுத்த லைன் என்ன சொல்றோம்? ஆர்டினாலிட்டி ஆஃப் S is equal to Degree Degree of of u. and And ordinality of P is equal to Degree of P B. of P. Probability theory na படிச்சிருக்கீங்க. P of A union B is equal to P of A plus P of B U.
minus p of a intersection b னு படிச்சிருப்பீங்க. எப்படி பார்ப்போம்? equal to cardinality Yes, sir. of s Plus cardinality of p minus cardinality of s intersection p. இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல பார்த்தோம் s intersection p mp. அப்போ இது அப்படியே கேன்சல். cancel. இப்போ இது என்னது? degree of u u plus plus degree of v. இப்போ டிகிரி ஆஃப் நம்ம அசம்ப்ஷன் என்ன? நம்ம அசம்ப்ஷன் என்ன? g ஃபர்ஸ்ட் லைன்ல பாருங்க. டிகிரி ஆஃப் u plus degree of v greater is greater greater than or than. equal to p இப்போ இங்க வந்து நம்ம ஆக்சுவலா ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன? less than less than p minus Less than p p. ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதுவும் கான்ட்ராடிக்ஷனா? என்னுடைய அசம்ப்ஷனுக்கு கான்ட்ராடிக்ஷன். This is contradiction to our assumption எழுதிட்டு. Therefore, G is a Hamiltonian graph. ரெண்டு அசம்ப்ஷன் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளைம் வந்து S intersection T and T ப்ரூவ் பண்ணுது. செகண்ட் கிளைம் S union t less than p. சிம்பிளா பாருங்க. இத வேற மாதிரி போறோம். S union T is less than P எப்படி ப்ரூவ் பண்ணனும்னா இது இருக்கட்டும். சப்போஸ் u வந்து ஒரு வெர்டெக்ஸ் வந்து இதுல இருந்து எடுத்துக்கணும். S union T ல u ரெண்டுலமே u1 என்னது? u இதுதான் u1. நான் என்ன எடுத்துக்கிறேன்? u1 yes union t u1 belongs to s னு u1 வந்து கண்டிப்பா கீழ இருக்காது. u1 வந்து கண்டிப்பா கீழ இருக்காது. ஏன்னா t கூட கனெக்ட் ஆகல. இப்போ u1 வந்து s ல இருக்குன்னு எடுத்துக்கோ. u1 வந்து s ல இருக்குன்னு எடுத்தோம்னா இந்த கண்டிஷன் படி என்ன ஆகும்? s இருக்கு. இந்த கண்டிஷன் படி u கமா u1 அப்படிங்கிற ஒரு எட்ஜ் இதுல இருக்கு. E of G. E of G ல இருக்கு. u தான் u1 ரெண்டுமே ஒண்ணுதான். ஒண்ணுதான். அப்போ இது லூப் எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த மாதிரி எதுவும் இருக்கா இங்க? இல்ல. இல்ல இல்ல. அதுல இருந்து சிம்பிளா சொல்லிடலாம். நம்ம டோட்டலா எத்தனை வெர்டெக்ஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம்? u1 u2 எக்ஸெட்ரா u3. u1 தான் u ன்னு எடுத்துப்போம். ub தான் v ன்னு எடுத்துப்போம். டோட்டலா நம்ம இங்க பார்க்கறப்ப p வெர்டிசஸ். சோ p வெர்டிசஸ் இருக்க மாதிரி எனக்கு ஒரு பாத் கிடைக்குது. அந்த பாத்ல இந்த u1 வந்து s ல இல்லை. டோட்டலா சேர்த்தா p வெர்டிசஸ். u1 இல்லங்கறப்ப ஆட்டோமேட்டிக்கா s ஐயும் p ஐயும் நம்ம ஆட் பண்றப்ப less than p கிடைச்சிருமா? கடத்தது less than p னா என்ன? less than or equal to p. p minus 1 இத ஃபர்ஸ்ட் கூட எழுதிட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம இப்போ பண்ணணும் இல்லையா? cardinality of s cardinality of t degree of u s plus t yes intersection இது cancel கேன்சல் ஆயிடும். degree of u degree of u plus degree of v degree of u plus degree of v is greater than or equal to p p. நம்ம இங்க கிடைச்சது less than or equal to p minus 1 so which is contradiction. எனக்கு கிடைச்சது எப்படி கான்ட்ராடிக்ஷன் சொல்றதுக்காக therefore g is Hamilton இது ஒரு இம்பார்ட்டன்ட்